சார் பீஸா ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா? பீஸா ஹெல்த்தி தான், இங்கே அன்ஹெல்த்தி. சார் என்னங்க சார் ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. பீஸா ஹெல்த்தி தான், ஆனால் இந்தியாவில் கிடையாது. இட்டாலியில் பீஸா தான் ரொம்ப ஃபேமஸ். அங்கே பீஸா டெய்லி சாப்பிட்றாங்க, ஏன்னா அங்கே இருக்கிற பீஸா ஹெல்த்தி. எதனால இந்தியா அண்ட் இட்டாலி பீஸாவில் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ். இட்டாலி பீஸாவில் டுராம் வீட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் நிறையா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. பட் இந்தியாவில் பீஸாவில் யூஸ் பண்ணுறது மைதா. செகண்ட், ஸ்லோ ஃபர்மெண்டேஷன். பீஸா டோ ரெடி பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது ரெஸ்ட் ஃபர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. பீஸா டோ வந்து குறைஞ்சது 12லேருந்து 70 மணி நேரம் வரைக்கும் ஃபர்மெண்டேஷன் பண்ணணும். அப்போ தான் அதோட ப்ரோபயோட்டிக்கு குட் பாக்டீரியாலாம் உருவாகும், ஈஸியாக டைஜஷன் ஆகும். பட் இந்தியாவில் அந்த ஃபர்மெண்டேஷனுக்கு ப்ராசஸ் பண்ணுறது இல்லை. தேர்ட், டாப்பிங்ஸ். இட்டாலி பீஸாவில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், மொசரலா, சீசஸ், சீசனிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் சாசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே யூஸ் பண்ணுற டாப்பிங், சீசனிங்கு, ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக இருக்குது. அதனால் சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஃபோர்த், கொலஸ்ட்ரால். இட்டாலி பீஸாவில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அது குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. மொசரலா சீஸில் கூட குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. பட் இந்தியாவில் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அது அன்ஹெல்த்தி கொலஸ்ட்ரால் இருக்குது. ஃபிஃப்த், பேக்கிங் ப்ராசஸ். இட்டாலி பீஸா உட் ஃபயர் ஓவனில் பண்ணுறாங்க. மினிமம் வந்து 450 டிகிரி செல்சியஸ் டு 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் 3 நிமிஷம் இந்த ஷார்ட் பேக்கிங் பண்ணுறாங்க. ஹீட்டில் நியூட்ரிஷன் அப்படியே இருக்குது. பட் இந்தியாவில் எலக்ட்ரிக் ஓவன் யூஸ் பண்ணுறாங்க. 180 டிகிரி செல்சியஸ் டு 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணுறாங்க. இதில் நியூட்ரிஷன் இருக்காது. இது மாதிரி நிறையா ஃபேக்ட் செக் பண்ணணுமா? அதுக்கு வேக் ரெஸ்டாரண்ட் கன்சல்ட்டிங்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.